அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். நவநிலை மிசையே நடுவுறு நடுவே சிவமயம் ஆக்கி திகழ்ந்த மெய்ப்பொருளே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்ரதம் அதிதிக்ரந்தம் சம்பேளனம் சுத்தம் அதீதம் என்று சொல்லப்பட்ட 9 நிலைகளில் அதீத நிலை நடுவே அடையக்கூடியதாய் பொது நோக்கம் உடையோருக்கு ஒளியாய் எங்கும் நிறைந்துள்ள எல்லாம் வல்லதுவாய் விளங்கும் உண்மை பொருளே. பொது என்பதற்கு ஞான பூரண காயம் என்ற சிற்சபை பொருந்தும். நடுவுறு நடுவே என்பது சிற்சபையிலே அடையப்படும் அனுபவமே என்பது சால பொருந்தும். இப்படி ஒரு அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர்கள் எழுதிய உரை விளக்கம். நவநிலை மிசை நடுவுறு நடுவே சிவமயம் ஆக்கி திகழ்ந்த மெய்ப்பொருளே என்ற அகவல் வரி 887 888 பார்த்தீங்கன்னா 888ன்னு முடியுது இந்த பாடல். ஆக இந்த அற்புதமான அகவல் வரி பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான உரை விளக்கம். நம் அருட்பெரும் ஜோதிதான் முன்னோர்கள் தத்தம் தெய்வமாக புறநிலை நின்று கன்று போற்றி தொழுது பல பயன் அடைந்துள்ளார்கள். அவற்றிலே சிவமாக கண்டு பெறப்பட்ட சிவானந்த நிலைதான் மிக மிக தெளிவாக நிறை விளக்கம் கொண்டதாக இருக்கின்றதாம். அந்த சிவானந்த நிலை என்ற நம் வள்ளல் பெருமான் அதிலின்று சற்றும் விலகாது அநேக வாழ்வு மேற்கொண்டார். அதனால் அச்சிவமாகிய இன்ப நிலை சக்தி சித்து ஆனந்தமாக சுத்த ஞான சுக வடிவாக ஆக்கப்பட்டு விளங்குகின்றார். இந்த நிலையை அருட்பெரும் ஜோதி அனுபவ நிலையாகும். அது இன்றுதான் முன் விளங்கிய சிவநிலையை நினைவுபடுத்தி கொண்டு போற்றுகின்றார். ஆகையால் தான் சிவமயமாக்கி திகழ்ந்த மெய்ப்பொருளே என சென்ற காலத்தனாய் கூறப்பட்டு உள்ளது. ஆதார நிராத நிலையை ஏடாக கொள்ளப்பட்டது. இந்த நிலையை நவநிலை என்பதும் மேல் ஏகதச நிலை திரியோதச நிலை என்பதும் அக அனுபவங்கள் குறிப்பதாம். இந்த ஆன்ம பீடம் பிரணவ பீடம் பகர வடிவ குழியிடம் நவகுண்டம் நவகார சக்கரம் நவகோண 40 முக்கோண வடிவம் என்று கூறப்படுவதெல்லாம் சில காரண கற்பனையாம். முக்கியமாக இங்கே விளங்கும் மெய்ப்பொருள் அருவ சக்தியாகவும் உயிர் உணர்வு வடிவ ஒளியாகவும் இருப்பதால் அரு உருவம் எனப்படுகின்றது.
இந்த உருவ நிலையிலே புறத்தோர் ஒளி உருவ ஜோதி நிலை நான்கும் அகத்தே விளங்கும் உணர்வு நிலை நான்கும் விளங்குகின்றன. இதுவே நவ நிலை மிசை என்றும் நடு என்றும் குறிக்கப்பட்டுள்ளது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான தத்துவ விளக்கம். நவ நிலை மிசை நடுவே சிவமாகிய திகழ்ந்த மெய்ப்பொருளே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அந்த ஏக இறைவன் ஞானத்தை அடைவதற்கு சிற்சபையிலே பொருந்தும் நடு என்பது அனுபவம் என்பது சால பொருந்துன்னு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்றார். நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நம் முன்னோர்கள் எல்லாம் சிவத்தை தான் வணங்கினாங்க. அந்த சிவத்தை பக்குவப்படுத்தி அந்த சிவநிலையை உணர்ந்து அந்த சிவநிலை என்ன என்பதை எடுத்து காட்டி உணர்ந்து அறிவித்தவர் நம் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் என்பதை இந்த அகவல் வரியிலே நமக்கு சாமி சரவணானந்தா சொல்லக்கூடிய செய்தியை நம்மளது வள்ளல் பெருமானுடைய அற்புதத்தை உணரக்கூடிய அந்த நிலையை வெளிப்படுத்துகிறார். ஆகவே அருள் சக்தியாகவும் உயிர் உணர்வு வடிவு ஒளியாய் இருப்பதால் உருவமாக அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை நமக்குள்ளாகவே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியில நமக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த அகவல் வரியிலே சொல்லக்கூடிய செய்தியை உணர்கிற போது ஒரு அற்புதமான வள்ளலார் பாடல் தான் நினைவுக்கு வருது. அருட்பெரும் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சார் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இடர்பாடு நீக்கி ஒளி தந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணிய எனக்கருள் தெய்வம், தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னிகர் இல்லா தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்ற மனம் அமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிசை வைத்த பெருந்தெய்வம், காயாது கனியாகி கனிந்தினைக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனவளக்கும் தெய்வ மகா தெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம்னு வள்ளல் பெருமான் அந்த இறைவனை ஏக இறைவனை பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். நம்ம அடிக்கடி கேட்கணுங்க இந்த மாதிரி பாடல்லாம். எனக்கு கூட மனம் சோர்வாக இருக்கும்போது இது அழகாக பாடியிருப்பார் பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள். அருட்பெரும் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். ஆகவே இந்த தெய்வம் எப்படியெல்லாம் இருக்கு, இறைவன் எப்படி இருக்கிறான்னு வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான செய்தி அதான் இந்த அகவல் வரியில நவநிலை மிசை நடுவே சிவமாகி திகழ்ந்த மெய்ப்பொருளேன்னு அற்புதமாக சொல்றார். இந்த அற்புதமான கருத்துக்களை நம்ம உள்வாங்கி கேட்டு மகிழ்ந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லன் தனையே ஏத்து
இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளினுடைய திருவடியை வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி, இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.